come in waves. ஏன் நான் இதை மறுபடியுமாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், Sometimes these spirits attack in waves. சில நேரங்களில் இந்த ஆவிகள் அலைகளை போல தாக்கிக் கொண்டிருக்கின்றன. So it's not simply a one-to-one personal warfare, it's a collective warfare where all of us have to get together and fight against these spirits. ஆகையினால் இது ஏதோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் யுத்தம் செய்கிறது போல் அல்ல, நாம் சேனையாய் சேர்ந்து இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Because we are one of the minority, a few people who resist this spirit. இந்த ஆவிகளை எதிர்க்கிறதான ஒரு குறைவுள்ள கூட்டமாய் தான் நாம் இருக்கிறோம். We are a few, ஒரு சிறு கூட்டம், நாம் சிறு கூட்டமாய் இருக்கிறோம். So those spirits will attack us. ஆகையினால் இந்த ஆவிகள் நம்மை தாக்க கூடும். We will notice some seasons in our life where we don't have this struggle, these carnal struggles, these sexual struggles, they are not there. We seem to be all right. நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்கள் வரும். அந்த காலகட்ட நேரத்தில் நாம் பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டிய, மாம்சத்துக்கு விரோதமாய் போராட வேண்டிய அவசியமே இல்லாமல் அது ஒரு சுலபமாய் அதை ஜெயித்து போகக்கூடியதான காலகட்டம் போல் நமக்கு இருக்கும். But there will be sometimes, some moments, some periods in life where we just can't come out of it. We can't resist. It seems like sitting on top of our head and it's beyond control. ஆனால் ஒரு காலகட்டம் வருகிறது, அந்த காலகட்டத்தில் இந்த மாம்சீகம் நம்முடைய தலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு அதை எதிர்த்து நம்மால் அடக்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு அவ்வளவு போராட்டமான காலமாய் அது இருக்கிறது. So when that happens and when it recurs, it happens again and again every now and then, our strength to fight back reduces. அது திரும்பமாக அப்படிப்பட்ட காலகட்டம் நம்மை வந்து தாக்கும்போது அதை எதிர்க்க வேண்டியதான பலனானது நமக்கு குறைந்து விடுகிறது. But one thing we have to realize in the situation is, when we feel the pinch of that spirit in our souls, you must remember, because these spirits attack like waves, it's very very likely that the same time you are attacked, that many others are being attacked at the same time. The only thing is we don't share these things with each other. இந்த ஆவிகள் நம்மை தாக்கும் பொழுது நாம் திடீரென்று உடனடியாய் நம்முடைய இதயத்தில் குத்தி நாம் உணர வேண்டிய காரியம் என்னவென்றால், இதே வண்ணமாக இந்த ஆவிகள் அலைகளை போன்று அநேகரை தாக்கி சென்றுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். At the same time, அதே நேரத்தில், the same time we are attacked, you can be quite sure many others are being attacked. நாம் எப்பொழுது தாக்கப்படுகிறோமோ அதே சமயத்தில் அநேகரையும் இந்த ஆவிகள் அலைகளாய் சென்று தாக்குகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். But we don't know it because we keep these things secret to ourselves and we don't like to reveal our nakedness to others, so we don't realize it. But the truth is this. ஆனால் இந்த காரியத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல், நம்முடைய நிர்வாணத்தை நாம் வெளியே காட்டாமல் இப்படியே நாம் மறைத்து எனக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அது அநேகரை தாக்குகிறது என்பதை நம்மால் உணர முடியாமல் இருக்கிறோம். So if we can collectively fight together, that will multiply our strength as we fight. ஆகையினாலே நாம் சேனையாய் கூட்டமாய் சேர்ந்து இதை நாம் தாக்க முயற்சிக்கும் பொழுது அது பலன் மிகுதியாயிருக்கும். One principle that we have to keep in mind is, keep on fighting, never give up, don't lessen your speed while fighting. ஒரு தத்துவத்தை, ஒரு குறிக்கோளை நம்முடைய மனதில் ஞாபகத்தில் நாம் எப்பொழுதும் வைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தொடர்ச்சியாய் தொடர்ந்து இதனோடு கூட, இந்த ஆவிகளோடு கூட நாம் யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு காலம் நம்மை அப்படியே தாழ்ந்து விடக் கூடாது. This is not a one day war. ஏனென்றால் இது ஒரு நாள் யுத்தம் அல்ல. This is a lifetime war. இது வாழ்க்கையெல்லாம் செய்ய வேண்டிய யுத்தமாய் இருக்கிறது. So the devil will fight, we should fight back. He won't let go, he'll come again and fight, we should fight back. We'll slay a few demons, another horde will come, we should fight back. It will go on throughout our lifetime. பிசாசு வந்து நம்மோடு கூட யுத்தம் செய்வான், அவனை நாம் திரும்பவுமாய் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். திரும்பவும் வந்து யுத்தம் செய்வான், திரும்பவுமாய் அவனை யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். நாம் ஒரு கூட்ட பிசாசுகளை துரத்துவோம், அது போய் கூட்டமான பிசாசுகளை கொண்டு வந்து நம்மோடு கூட போராடும். திரும்பவுமாய் நாம் அதர்களோடு கூட போராடி நாம் ஜெயிக்க வேண்டும். So the first principle in warfare, don't give up, never give up. யுத்தகளத்திலே முதலாவது நோக்கம், குறிக்கோள் என்னவென்று கேட்டால், ஒரு காலம்
விட்டுவிட வேண்டாம். Even if you fail and you are down in the dumps and you think you are a full-fledged backslider in Christian life, don't give up. ஒருவேளை நீங்கள் அந்த யுத்தத்தை முற்றிலுமாய் தோற்று போய் இனி ஒன்றுமே முடியாது, அவ்வளவு பின்மாற்றக்காரனான நான் போய்விட்டேன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்கிறதான எண்ணம் வந்தாலும் கூட நீங்கள் இந்த குறிக்கோளாகிய விட்டு விடவே கூடாது. Sometimes we won't give up, but our speed of fighting will reduce. சில நேரங்களில் நாம் விட்டுவிட மாட்டோம், ஆனால் யுத்தம் செய்கிறதான அந்த யுத்தத்தின் வேகத்தை நாம் குறைத்து விடுவோம். So our rebuking, our resisting, get thee hence Satan, I crush this spirit and all will reduce, and it will turn to pleading, please Lord. நாம் கடிந்து கொண்டு அப்பாலே சாத்தானை, ஆண்டவரே இந்த சாத்தானை நிர்மூலமாக்கும் என்று அப்படி நாம் கடிந்து ஆக்ரோஷமாய் ஜெபிக்கிறதற்கு மாறாய், ஆண்டவரே தயவு செய்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். It's true, we have to humble ourselves, we have to beg the Lord, that humility is needed, but that alone will not suffice. We also need, when it comes to Satan, we shouldn't be saying, please Satan, don't leave me alone. உண்மைதான், நாம் தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி வணங்கி அவரை தொழுது அவரை கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்வது உண்மைதான், நல்லதுதான். ஆனால் பிசாசின் பகுதிக்கு வரும்பொழுது அவனை பார்த்து தயவு செய்து பிசாசு என்று ஒரு காலம் நாம் அப்படி சொல்லக்கூடாது. We have to learn to resist him. அவனை எதிர்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So God is teaching us how to fight. எப்படி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். When Rick Joyner was writing his book on spiritual warfare, Rick Joyner அவர்கள் யுத்த களம் என்கிறதான அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது he saw many people of God's army were wounded. தேவனுடைய சேனையில் அநேகர் காயப்பட்டதை அவர் அங்கு கண்டார். And when the devil fought against the already wounded, the enemy would aim at the old wound to reopen it. இந்த பிசாசு ஏற்கனவே காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறதான அந்த யுத்த வீரர்களில் அந்த ஏற்கனவே அடிபட்ட பழைய காயங்களின் மேலே இன்னும் அதிகமாய் அவன் காயப்படுத்துகிறதை அவர் அங்கு கண்டார். Because when you keep whacking the same wound again and again, condemnation will come easily. ஏனென்று கேட்டால் அந்த அடிபட்ட காயத்தையே மறுபடியுமாய் அடிபட்டு திரும்பமா காயப்படுத்தி கொண்டே இருந்தால் அங்கே ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்து விடுகிறது. So you will give up. உடனடியாக நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். You will give up hope. உடன் நம்பிக்கை இழந்து போகிறோம். So that's why he keeps on hitting the same wound. ஆகினால் தான் அதே காயத்தை கொண்டு மறுபடியும் அவன் அடித்து அதே காயத்தில் அடிக்கிறான். So knowing that this is the devil's work, we should not give up. பிசாசின் வேலை என்பதை நாம் அறிந்தபடியினால் ஒரு காலம் நாம் அவனை விட்டுவிடவே கூடாது. Another thing, மற்றொரு காரியம், in that book what he said was, these demons of lust are very powerful in a sense that one demon of lust can influence a multitude of people. அவர் அந்த யுத்தக்களம் ஆவிக்குரிய யுத்தக்களம் என்கிற புத்தகத்தில் இன்னொரு காரியத்தை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இச்சையின் அந்த பொல்லாத ஆவியானது ஒரு ஆவி ஆயிரக்கணக்கானரை அந்த இச்சைக்குள் இழுக்கக்கூடிய அவ்வளவு பலன் வாய்ந்ததாக இருக்கிறதாம். In other words, one demon of lust can get into an actor or an actress and ruin the minds of many people at one time. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், ஒரு இச்சையின் ஆவியானது ஒரு நடிகனுக்குள்ளாகவோ ஒரு நடிகைக்குள்ளாகவோ புகுந்து கொண்டு ஆயிரக்கணக்கானோரை தனக்கு அடிமையாயத வைத்துக் கொள்ளுமாம். One demon of lust can influence a whole nation of young people. ஒரு இச்சையின் அந்த பொல்லாத ஆவியானது முழு தேசத்தையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ளுமாம். You know, the way the spirit of lust works, எப்படி இந்த இச்சையின் ஆவி வேலை செய்கிறது என்றால், when we are very close to Jesus, நாம் இயேசுவினிடத்தில் மிக நெருக்கமாய் காணப்படும் பொழுது, we have sanctified ourselves and we are very close to Jesus, நம்மை நாமே சுத்திகரித்து நாம் இயேசுவினிடத்தில் அதிகமாய் நெருங்கி வரும் பொழுது, these vain powers that are around, these powers of lust which once used to allure us, won't be so appealing. நமக்கு ஏற்கனவே நம்மை ஈர்த்து கொண்டிருந்ததான அந்த இச்சைகளின் ஆவிகள் இப்பொழுது நமக்கு பார்ப்பதற்கு அவ்வளவு ஈர்ப்பாய் தோன்றாது. But sometimes what happens is we have the old habit, thinking, watching, allowing emotions to come. That habitual yielding we have, sometimes we give room to that and we watch, we look, we think, and then slowly the old powers start grabbing us again. என்ன நடக்கிறது என்றால், நமக்குள்ளே பழக்க தோஷங்கள் இருக்கிறது அல்லவா? எப்படி நினைக்கிறோம்,
எப்படி பார்க்கிறோம், எப்படி அதற்கு இடம் கொடுக்கிறோம் என்கிற பழைய காலத்தில் பழக்க வழக்கம் போல் நாம் செய்து கொண்டிருந்தோமே, அந்த அதே பழக்க வழக்கமானது இப்பொழுதும் நமக்குள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே வண்ணத்தில் நம்முடைய சுவாபமாக அது பேச பார்க்க அப்படி வைத்து இந்த இச்சைகளுக்குள் இணங்க செய்கிறது. In Romans chapter 7, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் we read of something called the motions of sin. 7:5. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. In English, Tamil பாவ இச்சைகள். In English it is the motions of sin. That means the sin has a behavior. It moves its hands, it moves its eyes, it walks and behaves in a particular way. That's called the motions of sin. தமிழ் வேதாகமத்தில் பாவ இச்சைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது பாவ அசைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் பார்ப்போம், எப்படி நாம் பேசுவோம், எப்படி பழக்க தோஷமாய் நாம் நடப்போம், அப்படி செய்கிறது. Sin has a body language. பாவத்திற்கு ஒரு சரீர பிரகாரமான மொழி, ஒரு பாஷை உண்டு. So when you want to impress someone, you immediately your accent will change, your hands will go into your pockets, the way you walk will change, and your eyebrows will be little lifted up, and you'll try to crack a joke or two to attract the person, but you won't be looking there, you know. It's all hidden language. நீங்கள் ஒருவரை உங்களை பார்த்து அவரை எப்படியாகிலும் தன்னை பார்த்து அவர் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் உங்களுடைய பேச்சு தோரணையே மாறிவிடும். உங்களுடைய நடை, உடை, பாவனைகள் யாவும் மாறி அவர் அப்படியே அவரை நீங்கள் பார்த்து பேச மாட்டீர்கள். ஆனால் அவரை ஈர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான் அந்த எண்ணத்திலே உங்களுடைய கண்களை எல்லாம் உயர்த்தி நீங்கள் அப்படி பேசுவீர்கள். அதுதான் அந்த பழக்கம். Till then you would have been talking in Tamil, suddenly you'll start talking in English. அதுவரைக்கும் நீங்கள் தமிழில் தான் பேசிக் கொண்டிருப்பீர்கள். அவரை ஈர்க்க வேண்டும் என்கிறதான் அந்த எண்ணம் வந்த மாத்திரத்தில் இப்பொழுது உங்கள் பாஷையே ஆங்கிலமாய் மாறிவிட்டது. Sometimes it will, from Indian English it will be Western English. ஏன் இந்திய ஆங்கில மொழியில் பேசிக் கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது மேற்கிந்திய அந்த ஆங்கிலேயரை போல ஆங்கிலம் பேச ஆரம்பிப்பீர்கள். கை பாக்கெட்ல போன்னு சொல்ல மறந்துட்டீங்க. கையை நீங்கள் பாக்கெட்டில் போட்டுக் கொண்டு நிற்பீர்கள். So all this is, you know, we don't think of these things, we don't do it consciously, it all happens. That's why it's called the motions of sin. That's the way sin behaves. நாம் நினைத்து அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். அந்த பழக்க தோஷத்தின்படி இந்த பாவ அசைவுகளானது நம்மை அப்படியே செய்து விடுகிறது. So this being the situation, what we read in the key verses, this woman, when you say this woman, it's not a woman, it's not a human being, it's a spirit. She has left many wounded and many strong men have been slain by her, is what we read. ஆகையினால்தான் இந்த பாவ அசைவுகளாகிய அவள் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷியை அல்ல, இந்த பொல்லாத ஆவிகள் என்ன செய்ததென்றால் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணி அநேக பலவான்களை கொலை செய்திருக்கிறது. There is a verse in Proverbs chapter 29, if I'm right. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு. Proverbs 30, 19 and 20. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனம். அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? The three things, the first things that you see, the way of an eagle in the air, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியானது, the way of a serpent on a rock, கண்மலை மேல் பாம்பினுடைய வழி, the way of a ship in the sea. நடுக்கடலில் கப்பலுடைய வழி. All three things have a common factor. இவர்கள் மூன்றுக்குமே ஒரு பொதுவான ஒரு அடிப்படை காரணம் உண்டு. In all three situations, these three things won't leave any traces behind.
behind. இந்த மூன்று காரியங்களுமே பொதுவாக செய்கிற காரியம் என்னவென்று கேட்டால், தன்னுடைய போன பாதையின் தடத்தை மற்ற யாரும் அறிந்து கொள்ள இயலாத அளவிற்கு அது அப்படி செய்து விடுகிறது. When a jet plane goes in the air, you will know a jet plane went even after it's gone. ஏன் ஆகாய விமானம் ஆகிய அந்த ஜெட் பிளேன் போகும் பொழுது அதனுடைய புகையை கொண்டு அது எப்படி போனது என்று நம்மால் காண முடிகிறது. But when an eagle goes in the air and disappears, you won't know where it went. ஒரு கழுகானது அப்படி வானத்தில் பறந்து போகும் பொழுது அது எப்படி போனது என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. It's the same with a serpent on a rock. அதே வண்ணம் தான் கண்மலையின் மேலே இருக்கிறதான அந்த பாம்பின் வழியும் கூட. It's the same with a ship in the sea. அதே வண்ணம் தான் நடுக்கடலில் கப்பல் போகிறதான வழியும். It's the same in a behavior of a man with a maid. அதே வண்ணம் தான் ஒரு கன்னிகையை நாடிய ஒரு மனுஷனுடைய வழியுமாயிருக்கிறது. And this is the spirit that works behind them, the spirit of a whore. இதுதான் இந்த ஆவியானது இவர்களுக்கு பின்பாய் கிரியை செய்கிறது. அதுதான் அந்த விபச்சாரி வேசியின் ஆவி. She eats, she wipes her mouth and she says, I didn't do anything. அவள் தின்று தன்னுடைய வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்கிறாள். Read 6. What does she eat? அவள் என்ன சாப்பிட்டாள்? Read 6:26 Proverbs. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேசியின் நிமித்தம் ஒரு அப்பத் துணிக்கையையும் இறக்க வேண்டியதா இருக்கும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். Read in English. For by means of a whorish woman, a man is brought to a piece of bread. A man is brought to a piece of bread. ஆங்கிலத்தில் ஒரு மனிதன் ஒரு அப்பத்தை போல அவளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறான். By means of a whorish woman, that means when a man starts dealing with a whorish woman, the man's value is brought down to a piece of bread. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு விபச்சாரியோடு கூட தொடர்பு வைக்கும் பொழுது மனிதன் என்கிறதான் அந்த ஸ்தானத்தில் உள்ள அவன் இப்பொழுது ஒரு துணிக்கை அந்த அப்பத்திற்கு சமானமாய் மாறிவிடுகிறான். So in other words, she eats him and then eats up her soul, eats up his life, wipes her mouth, destroys the evidence and says, I've done nothing. மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால், இந்த விபச்சாரியானவள் இந்த மனிதனை தின்று அப்பமாக்கி அவனை இரையாக்கி அவனை கொன்று நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொல்லிவிடுகிறாள். So this is a spirit. இது ஒரு ஆவியா இருக்கிறது. So what does the spirit do? ஆகையால் இந்த ஆவி என்ன செய்கிறது? It will make those who have lust, when you go after the sin, it will give you ideas how to cover the sin. நீங்கள் பாவத்திற்கு பின்பாக அந்த இச்சைக்கு பின்பாக போய்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இந்த பாவத்தை மூட வேண்டும் என்பதையும் அது நன்றாய் போதித்து கொடுக்கும். It will tell you after you send an SMS, go to the sent items and remove it, otherwise somebody will borrow it and see it. என்ன நடக்கிறது என்றால், நீ அந்த போனின் மூலமாக அவளுக்கு ஒரு சின்ன செய்தி அனுப்பினாலே அந்த அனுப்பிய செய்தியை மற்றவர்கள் எடுத்து பார்க்கும்போதற்கு முன்பாகவே நீ அந்த போனிலே அனுப்பினதான செய்திகள் என்கிறதான பதத்திற்கு போய் அந்த சென்ட் ஐட்டம்ஸ் யாவையும் நீ அழித்து விடு, நீ டெலீட் செய்து விடு என்று சொல்லிக் கொடுக்கும். So these are different ideas that he will say. இந்த பலவிதமான அப்படிப்பட்டதான எண்ணங்களை பிசாசு சொல்லிக் கொடுக்கும். Children will tell the parents, if you give me a cell phone, you can check where I am whenever you want, you can call me and find out. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை பார்த்து, நீங்கள் எனக்கு ஒரு செல்போன் வாங்கி தாருங்கள், ஏனென்றால் நான் எங்கே இருந்தாலும் நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம், என்னை கூப்பிடவும் செய்யலாம், அதற்காகவே எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுங்கள் என்று பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்வார்கள். But the truth is, you can be in Tambaram and through a cell phone you can say I'm in Saidapet, isn't it? ஆனால் உண்மை என்ன? நீங்கள் தாம்பரத்தில் இருந்து கொண்டே போனிலே நீங்கள் அவர்களுக்கு கேட்கும்போது எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன் என்று போய் சொல்லிவிடலாமே. So there's no advantage there. You have your privacy there. ஆகையினால் இதனால் எந்த ஒரு நன்மையும் இல்லை, உங்களுக்கு வேண்டியதான அந்த தனித்துவம் அங்கே கிடைத்து விடுகிறது. So many strong people have been destroyed because these spirits are suggesting them how to hide evidence. இந்த ஆவிகள் எப்படி நிரூபங்களை எல்லாம் மறைத்து விடலாம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறபடியினாலே அநேக பலவான்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். Turn to that Proverbs chapter 7. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துக்குரிய வேதத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆகில், read verse 7-9.
7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அடுத்த வசனம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ராத்திரி நேரத்தில் அந்த 8ஆம் வசனமா? மாலை 8ஆம் வசனம். மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனாள். Keep that verse in mind. இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Now she catches this man and see what she says. இந்த மனிதனை பிடித்து அவள் என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள். Verse 19. 19ஆம் வசனம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். The advantage of privacy. இதுதான் தனித்துவத்தில் கிடைக்கிறதான நன்மையாயிருக்கிறது. So you can call someone to your house, parents are not at home, mother's gone shopping, dad has gone to work. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தேவைப்பட்டவர்களை அழைத்து, நீ வீட்டுக்கு வா, என்னுடைய அப்பா என்னுடைய வீட்டில் இல்லை, என்னுடைய அம்மா கடைக்கு போயிருக்கிறார்கள். Our warden is not there, come to my hostel. இப்பொழுது எனக்கு எங்களுடைய ஹாஸ்டல் இருக்கிறதான வார்டன் இல்லை, ஆகினால் என்னுடைய தங்கும் விடுதிக்கு நீ வரலாம். So we think these are good cover up ideas and we have the advantage of privacy, not realizing there's a spirit working behind us. இதற்கு பின்பாக ஒரு ஆவி கிரியை செய்கிறது என்பதை நாம் அறியாமல் நமக்கு இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் நம் தனித்துவமாய் யாரும் அறியாத வண்ணத்திற்கு செய்யக்கூடியதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறோம். So as we take each step towards adultery, step by step, as the situation gets worse and worse, the fun may increase, but your soul, which is more precious than the whole world, as Jesus said, is reducing in value till you become a morsel of bread. என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் இந்த இச்சைக்கு பின்பாக தொடர்ந்து செல்ல அதனுடைய இன்பங்கள் யாவும் பெருகுவதைப் போலவும் மிக அழகாக மிக சந்தோஷமாய் இருப்பதைப் போல எல்லாம் தோன்றும். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த முழு உலகத்தை காட்டிலும் உன் ஆத்துமா விலையேறப்பெற்றது என்றும், அவ்வளவு விலையேறப்பெற்ற ஆத்துமாவானது இந்த பாவத்திற்கு முன்பாய் செல்கிறபடினாலே சிறுகி 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 இப்பொழுது ஒரு துண்டை போல் மாறிவிட்டது. And finally it will lead you step by step to the ultimate sin, which is whoredom, and after that grab your soul and condemn you forever. கடைசியில் என்ன செய்கிறது? படிப்படியாய் ஈர்த்து அந்த கடைசி படியாகிய விபச்சாரத்தில் உன்னை விழ செய்து நித்திய ஆக்கினைக்குள் உன்னை தீர்த்து விடுகிறது. Read the last verse. கடைசி வசனத்தை வாசியுங்கள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். So see how terrible that verse is. இந்த வசனம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது பாருங்கள். She attracts, brings you closer and closer, promising you so much of fun, so much of delight and entertainment, and she promises to fulfill all the passions and all your emotions, and finally throws you in hell, wipes her mouth and waits for the next soul. பாருங்கள், அவள் முதலாக வந்து உன்னை அவ்வளவா ஈர்த்து தன்னுடைய அழங்காட்டி நயங்காட்டி இப்படி ஈர்த்து கொண்டு போய் கடைசியில் உன்னுடைய விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றுவது போலவும் உன் எழுச்சிகளை திருப்திப்படுத்துவது போலெல்லாம் அவள் செய்து கடைசியில் உன்னை கொன்று இப்பொழுது உன்னை தள்ளிவிட்டு பாதாளத்திற்கு நேராய் உன்னை திருப்பிவிட்டு அவள் தன்னுடைய வாயை துடைத்துக் கொண்டு தான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி திரிகிறாள். And she waits for the next soul. அடுத்த ஆத்துமாவுக்காய் அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். You know, when this immoral woman, a Samaritan woman, met Jesus, இந்த ஒரு விபச்சார ஸ்திரீயானவள் ஒரு இயேசுவை பார்த்த பொழுது, not a little of that adulterous spirit touched Jesus. இயேசுவை அந்த விபச்சாரத்தின் ஆவியின் ஒரு சிறு துளி பகுதி கூட இயேசுவை தொட முடியவில்லை. On the other hand, the holiness of Jesus touched her and she was changed. ஆனால் என்ன நடந்தது என்றால், மாறாக அந்த பரிசுத்த தேவனின் அவர் அந்த ஸ்திரீயை தொட முடிந்தது. So there is an anointing where people who are full of these spirits, they might be with you, they might be in your family, they might be in the society, they might be amongst your friends, they might be approaching you in the wrong angle, but then if the holiness of God is in you, the Jesus who cleared things for the Samaritan
Samaritan, if he is in you, then you can change that person also. ஏனென்று கேட்டால் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ படிக்கிற இடத்திலோ தங்குற இடத்திலோ கெட்ட எண்ணங்களோடு கூட உங்களை நயம் காட்டி பழக்கும்படிக்கு அநேகர் உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் அந்த இயேசுவின் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆகில் அந்த சமாரியா ஸ்திரீக்கு செய்ததான் அந்த இயேசு உங்களுக்குள் இருந்து அவர்களுடைய அந்த ஈர்ப்பு உங்களை தாக்காதபடிக்கு காத்துக் கொள்வார். But here you have to be very careful. ஆனால் இங்கே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். So just like Jesus' heart changed the woman, we'll try to change other people in the opposite sex. இயேசு எப்படி அந்த ஸ்திரீயின் இருதயத்தை மாற்ற முயற்சித்தாரோ அதே வண்ணமாக நீங்களும் உங்கள் எதிர்மறையான நபரிடத்திலே போய் அவனுடைய இருதயத்தை அல்லது அவளுடைய இருதயத்தை நான் திருப்பி விடுவேன் என்று சொல்ல வேண்டாம். I know one young girl. ஒரு வாலிப ஸ்திரீயை நான் அறிவேன். She 6 months she was speaking only spiritual things with a boy. அவள் முதல் 6 மாதங்கள் தனக்கு இருந்ததான அந்த நண்பனோடு கூட ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தாள். 6 months they spoke spiritual things and now they are married. 6 மாதம் ஆவிக்குரிய காரியம்தான் தொடர்ந்து பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இருவரும் விவாகம் செய்து கொண்டார்கள். So we have to be very careful here. ஆகினாலே இங்கே நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். We have to keep checking our spirits and see if there is a carnal inclination coming. நம்முடைய ஆவியிலே அந்த மாம்சீகமான அப்படிப்பட்ட சுவாபங்களோ அந்த ஈர்ப்புகளோ வருகிறதோ இல்லையோ என்பதை நாம் மிக கவனமாய் ஆராய்ந்தறிய வேண்டும். We read in the key verse that this woman has killed many spiritual people. Many strong men have been slain by her. நாம் மூல வசனம் வாசித்தோமே, அதிலே இந்த ஸ்திரீயானவள் அநேக பலவான்களை அநேக ஆவிக்குரிய பலவான்களை அவள் கொன்றிருக்கிறாள். We know of the woman called Jezebel in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நாம் எசபேலை குறித்து வாசித்திருக்கிறோம். She was a whore. அவள் ஒரு வேசியா இருந்தாள். She ruined many men. அநேக மனிதர்களை அவள் ஆண்டு கொண்டு போனாள். Obviously she was a very beautiful woman. உண்மையாகவே அவள் மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீதான். So she took advantage of her beauty, controlled her husband, controlled so many human beings through her husband. அவள் தன்னுடைய அழகின் மூலமாக தன்னுடைய புருஷனையும் அநேக மனிதர்களையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தாள். And finally God anointed Jehu to go and get rid of her. ஆனால் கடைசியாக அவளை விட்டு நீங்கும்படியாக யெகூவை தேவன் அபிஷேகம் செய்தார். அவளை விட்டு நீங்க முடியல, அவளை நீக்கும்படியாக. So finally he goes there. கடைசியாக அவன் அங்கே போய் she realizes he's coming. அவன் வருகிறான் என்பதை அவள் அறிந்த பொழுது immediately she went to the mirror and got dressed up. உடனடியாக அவள் கண்ணாடிக்கு முன்பாய் நிறுத்தி தன்னை உடை உடுத்திக் கொண்டாள். So she would have changed all her hair attire. அவள் தன்னுடைய முடியின் அலங்காரத்தை எல்லாம் மாற்றி இருப்பாள். Dressed in a very seductive manner. அவனை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நன்றாய் உடுத்தி இருப்பாள். Let some hair hang on her face. அவளுடைய தலையிலே தொங்கும்படிக்கு அப்படி முடியும் ஒரு சுருளாய் இழுத்து விட்டிருப்பாள். She is a whore. She knows more than me. She would have done all that. அவள் ஒரு விபச்சாரி, என்னை காட்டிலும் அவளுக்கு நன்றாக தெரியும் அவள் எப்படி ஈர்க்க வேண்டும் என்றும் செய்திருப்பாள். And when he came down, அவன் அங்கே வந்த பொழுது and he was looking up and said, where's Jehu? யெகூ எங்கே? Sorry, where's Jezebel? எங்கே எசபேல் என்று அவர் யெகூ கேட்ட பொழுது she herself peeped out. அவளே ஜன்னல் வழியாய் தன்னை எட்டி பார்க்கிறாள். You know why she peeped out with that makeup? ஏன் அப்படி அவள் அந்த முகத்து துவாரம் வழியாக எட்டி பார்க்க வேண்டும்? With that makeup, அந்த அழகோடு அலங்காரத்தோடு கூட. So he's come to kill. Where's Jezebel? And when he looks at her, his anointing will reduce. அந்த யெகூ இவளை கொல்லும்படிக்கு வருகிறவன் இப்படி அவளை எட்டி தன்னுடைய அலங்காரத்தோடு கூட எட்டி பார்த்த மாத்திரத்தில் அவன் அவளை பார்த்த மாத்திரத்தில் அந்த கொல்ல வேண்டும் என்கிற ஆக்ரோஷம் அமைதியாய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அபிஷேகம் குறைந்து விடுகிறது. The killing should reduce to a compromise, and for that spirit of Jezebel was trying to attack Jehu. கொலை செய்வதற்கு மாறாக ஒரு ஒப்புரவாகுதலின் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவளுடைய அந்த ஆவியானது யெகூவை இப்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறது. The anointing was mighty in Jehu. ஆனால் யெகூவுக்குள் இருந்த அபிஷேகமானது வல்லமையின் அபிஷேகமாய் இருந்தது. Who is on the Lord's side? யார் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறவர்கள்? Men looked out. சிலர் வெளியே, two men. 2 மனிதர்கள் வெளியே எட்டி பார்த்தார்கள். Throw her down.
அவளை நீங்கள் தூக்கி கீழே எறியுங்கள். So they caught her and threw her out of the window, and she fell and was in pieces down. அந்த மனிதர்கள் அந்த யேசபேலை பிடித்து ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்தார்கள். அவள் கீழே விழுந்து செத்து போனாள். So there's no other alternative but to fight against this spirit. ஆகையினாலே இந்த ஆவிக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு மாறாக வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. Whether we fight or not, it's going to fight. அது நாம் அதோடு கூட யுத்தம் செய்ய போகிறோமோ இல்லையோ, அது நம்மோடு கூட யுத்தம் செய்யத்தான் போகிறது. So the only option is we should fight. ஒரே ஒரு காரியம் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்றால் நாமும் அதற்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டும். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமாக. As I told you, these spirits will attack in waves. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த ஆவிகள் அலைகளாய் ஜனங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. So maybe some spirits are planning to drown us in these lustful situations, and that's why God is speaking to us now. ஒருவேளை சில இப்படிப்பட்டதான ஆவிகள் இச்சைகளின் அந்த பாதைக்குள்ளாய் நம்மை ஈர்த்து தள்ளும்படிக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகினால் தான் என்னவோ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Maybe some of you are struggling through that right now. ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு சிலர் இப்படிப்பட்டதான யுத்தத்திலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். Maybe some of you have been dragged into that such a situation right now. இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் இன்றைக்கு இழுத்து தள்ளப்பட்டு கொண்டிருக்கலாம். You are losing your power to resist. அதை எதிர்க்கக்கூடியதான அந்த வல்லமை உங்களுக்கு குறைந்து கொண்டு போகலாம். Your strong soul has started yielding to so many wrong things. உங்களுடைய பலமுள்ள ஆத்துமாவானது பல தவறான காரியங்களை செய்யும்படிக்கு அது தன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கலாம். Your fighting spirit is reduced. உங்களுக்குள்ளே இருக்கிற யுத்தம் செய்கிற ஆவி குறைந்திருக்கலாம். Your prayer time is reducing and your talking time is increasing. உங்களுடைய ஜெப நேரங்கள் குறைந்து விட்டது. நீங்கள் மற்றவர்களோடு பேசுகிற நேரங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. You think nobody knows it, but the Spirit of the Lord knows it. That's why He's talking to you. யாருக்குமே நான் செய்வது தெரியாது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அதை அறிந்தபடியினாலே இன்றைக்கு அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். He doesn't want you to be reduced to a piece of bread. That's why He's talking to you. நீ ஒரு அப்ப துண்டை போல குறைந்து விடக் கூடாது என்பதற்காகவே அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். It may not be a woman, it might be a website. அது ஒருவேளை ஒரு ஸ்திரீயா இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு இன்டர்நெட் சைட்டாக இருக்கலாம். It may be a porn film that you are enslaved to. அது அல்லது நீ பார்க்கிறதான அடிக்கடி பார்க்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு சைட்டா இருக்கலாம். This woman is connected to anything that we can call a sexual sin. இதெல்லாம் நாம் தவறான உறவுகளின் பாவங்கள் என்று சொல்கிறோமோ அப்படிப்பட்டதான காரியத்திற்கு ஒப்பாய் இந்த ஸ்திரீ சொல்லப்படுகிறாள். So we are going to fight against that spirit now. அந்த ஆவிக்கு விரோதமாய் நாம் இப்பொழுது போராட போகிறோம். Young brother, young sister, if you have been caught in any such trap, வாலிப சகோதரி, வாலிப சகோதரியே, இப்படிப்பட்டதான பாதையிலே நீ பிடிக்கப்பட்டிருந்தால் remember Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். That's why as that wave of a spirit is trying to wash you and sweep you away from the presence of God, ஆகையினால்தான் இந்த ஆவிகள் அலைகளைப் போல உன்னை தேவனுடைய சமூகத்திலிருந்து அலையாய் அடித்து செல்ல முயற்சித்தாலும் God is talking to you to sweep you back into His presence. மறுபடியும் தன்னுடைய சமூகத்திலே உன்னை கொண்டு வரும்படிக்கு தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். You don't know your value, but God knows your value. உன்னுடைய விலையை நீ அறியாமல் இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய விலையை தேவன் அறிந்திருக்கிறார். You are precious to Jesus, and that's why He's dealing with you. இயேசுவுக்கு நீ விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன். ஆகையினால்தான் அவர் உன்னோடு கூட இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். You may be on the brink of falling away and getting into a lost eternity, but God wants to bring you back. நீ இப்படி இச்சையில் விழுந்து நித்தியத்திற்கு தூரமாய் விழுந்து போகலாம் என்று நினைத்திருக்கிறாய் என்றாலும் அவர் உன்னை இன்றைக்கு அழைக்கிறார். God wants to give you an anointing. தேவன் ஒரு அபிஷேகத்தை உனக்கு தர விரும்புகிறார். Shall we all close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? Even I am going to close my eyes. நானும் இந்த கண்களை மூட போகிறேன். Anyone here who feels I am getting lost,
put up your hands. யாரெல்லாம் இங்கே நானும் இப்படிப்பட்டதான தொலைந்து போகிற பாதையில் தான் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் உடைய கரத்தை உயர்த்துங்கள். All close your eyes. மற்ற எல்லாரும் கண்களை தயவு செய்து மூடுங்கள். I am also not going to see your hands. நானும் உன்னுடைய கரத்தை யாருடைய கரத்தை நான் காண்க போவதில்லை. என்னுடைய கண்களை நானும் அடைத்துக் கொண்டேன். But if you think a temptation is blowing your way like a wind, உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையானது அலையை போல காற்றை போல அடித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ உணர்ந்தால், if you think that you're losing your spiritual strength, உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தை நீ இழந்து கொண்டு போகிறாய் என்பதை நீ உணர்ந்தால், remember you need your Savior once again. ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள், உனக்கு உன்னுடைய இரட்சகர் மறுபடியும் தேவை. Close your eyes. தயவு செய்து கண்களை மூடுங்கள். Anyone who says I'm getting tempted, that woman, that spirit is striving against me, put up your hands now. நானும் கூட அந்த ஸ்திரீயை போல அந்த ஆவிகள் என்னையும் சோதிக்கின்றன, என்னை இப்படி தாக்குகின்றன உணர்கிறவர்கள் உடைய கரத்தை உயர்த்துங்கள். Put down your hand. கரங்களை கீழே போடுங்கள். I haven't seen any of your hands now, நான் யாருடைய கரத்தையும் பார்க்கவே இல்லை, but God has seen. ஆனால் தேவன் அதை பார்த்திருக்கிறார். I asked you to lift up your hands so that God might see it. தேவன் உன்னை காணும்படியாகவே உன்னுடைய கரத்தை நான் உயர்த்த சொன்னேன். That lifting up of a hand was an honest confession. நீ கரத்தை உயர்த்தினாயே, அதுதான் நீ செய்ததான உண்மையான அறிக்கை. Today God is going to deliver you. இன்றைக்கு தேவன் உன்னை விடுவிக்க போகிறார். Today God is going to give you His spirit of holiness. இன்றைக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு தரப்போகிறார். Today God is going to give you a deliverance. இன்றைக்கு தேவன் உனக்கு விடுதலையை தரப்போகிறார். Today that spirit of lust that was trying to devour your soul and bring you to a piece of bread is going to be cast out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே உன்னை உன்னுடைய ஆத்துமாவை ஈர்த்து அப்படி கொலை செய்து ஒரு சிறிய அப்பத்துண்டாய் மாற்ற வேண்டிய அந்த ஆவி தேவன் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விரட்டப் போகிறார். If there is anyone who says there is no lust now in me, எனக்குள்ளே இச்சையே இல்லை என்று யாராவது இப்பொழுது இல்லை என்று சொல்வீர்களே ஆகில், you fight for the others. நீ மற்றவர்களுக்காய் போராடுவாயாக. Whether it fights or not, we must fight against it. அது நம்மோடு கூட யுத்தம் செய்கிறதோ இல்லையோ, நாம் அதற்கு விரோதமாய் யுத்தம் செய்யத்தான் வேண்டும். There is a spirit that is destroying many strong people. இன்றைக்கு அநேக பலவான்களை கொலை செய்கிறதான ஆவிகள் உண்டு. But there is a spirit of God who is holy within you. ஆனால் உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்தராய் இருக்கிறார். Let the spirit of God rise up within us. உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் எழும்புவாராக. Crush the demon of lust in Jesus' name. அந்த இச்சையின் பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நசுக்கி விடுவாராக. Crush the demon of lust in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அந்த இச்சையின் ஆவியை நாம் நொறுக்கி விடுவாராக. Crush the demon of lust in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அந்த இச்சையின் ஆவியை நொறுக்குவோமாக. We are going to sing a slow song now. நாம் இப்பொழுது ஒரு மெதுவான ஒரு பாடலை பாடப் போகிறோம். We are going to sing the same song that we learnt in the beginning. நாம் தொடக்கத்திலே கற்றுக்கொண்டோமே அந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். Come Holy Spirit, I need you. பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும், நீர் எனக்கு தேவை. Come sweet Spirit, I pray. அந்த இனிமையான ஆவியானவரே நீர் வாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். Come in your strength and your power. உம்முடைய வல்லமையோடு உம்முடைய பலத்தோடு வாரும். Come in your own gentle way. ஆண்டவரே உம்முடைய மக்கென்று உள்ள அந்த நல்ல வழியிலே வாரும் ஆண்டவரே. We are going to sing that song twice. அதை நாம் 2 முறை பாடப் போகிறோம். After that we are going to surrender to the Spirit of God. அதற்கு பின்பாக நாம் தேவ ஆவிக்கு இடம் கொடுக்க போகிறோம். From a slow song an anointing is going to come. ஒரு மெதுவாய் பாடுகிற பாட்டிலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. Come Holy Spirit, I need you. Come sweet Spirit, I pray. Come in your strength and your power.
Spirit is going to work now. அவருடைய ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்ய போகிறார். You prayed just now, didn't you? நீ இப்பொழுதுதானே ஜெபித்தாய் அல்லவா? You sang just now, didn't you? இப்பொழுதுதானே நீ பாடினாய் அல்லவா? You said, come Spirit, sweet Spirit, didn't you? நீ சொன்னாயே பரிசுத்த இனிமையான ஆவியானவரே வாரும். You said, come in your strength and your power, didn't you? அவருடைய வல்லமையோடு உடைய பலத்தோடு வாரும் என்று நீ சொன்னாய் அல்லவா? You are weak, aren't you? நீ பலவீனன் அல்லவா? And did not the Holy Spirit say, in the last days I will fall upon all flesh? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்லவில்லையா? He is coming down. அவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். He is coming down. அவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். He is coming down with His holiness. அவருடைய பரிசுத்தத்தோடு கூட இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். God who anointed Jehu is coming down. இயேசுவை அபிஷேகம் பண்ண அதே தேவன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். God is going to give you that seal for holiness. பரிசுத்தத்திற்கேற்ற வைராக்கியத்தை தேவன் உனக்கு தரப்போகிறார். Receive. பெற்றுக்கொள்வாயாக. You give room to the Spirit of God. தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுப்பாயாக. I'm going to sing this chorus again. நான் மறுபடியும் இந்த பல்லவியை பாடப் போகிறேன். You don't sing. நீ பாட வேண்டாம். God is going to listen to my prayer, my song, and He's going to pour down His anointing upon you. தேவன் என்னுடைய பாட்டை என்னுடைய பாடுதலை ஜெபமாய் கேட்டு தம்முடைய அபிஷேகத்தை உன்மேல் பொழிந்தருளுவார். I believe God is going to hear my song. He's going to come with power upon you. தேவன் என்னுடைய பாட்டை கேட்டு உன்மேல் தன்னுடைய பலனை அனுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Come, Holy Spirit, I need you. Come, sweet Spirit, I pray. Come in your strength and your power. Come in your own Holy Spirit, I need you. We need you, Holy Spirit. Come, sweet Spirit, we pray. Come in your strength and your power. Come with your power, Lord. Come in your own gentle ஆவியானவரே, வாரும். ஏமாராயல் சன்னனாகே, நேதா
Name ar aduna swalkeria bankalan. O raya shamtudaya karayal samtarayates. Name ankalai eram sam.